கேட்கிறாய்? இதுவரை தங்களிடம் எதுவும் கேட்காமல் நான் செய்ததில்லை தந்தையே. தாங்கள் எனக்கு என்ன கூறுகிறீர்களோ அதை ஒரு நாளும் நான் எதிர்த்து பேசியதே இல்லை தந்தை அவர்களே. இந்த கோபத்திற்கான காரணம் என்ன? என் மகிழ்ச்சியை பிரதானமாக நினைப்பவர் தாங்கள். ஆனால் இன்று என் மீது விரோதத்தை காட்டுவது ஏன்? என் கேள்விக்கான விடையை நான் தேடக்கூடாதா? கூறுங்கள். ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? பதில் கூறுங்கள். கூறுங்கள். சிவனோடு உங்களுக்கு என்ன விரோதம்? சில செயல்களுக்கு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நீயே சற்று பார் சதி. நீ நன்கு கற்றவள், அழகி. ஆனால் அந்த கைலாயத்தில் வாழும் கபாலி உனக்கு ஏற்றவன் அல்ல. சுடுகாட்டில் வாழும் அந்த சிவன் ராஜகுமாரனாக மாற யோகியமற்றவன். மரணத்தில்தான் அனைத்து இச்சைகளும் அனைத்து எண்ணங்களும் முடிகிறது தந்தையே. ஆகையினால்தான் அவரின் மனதில் எந்த எண்ணமும் இல்லை. தாங்கள் அவரை பற்றி அறிந்திருந்தால் இவ்வாறு பேச மாட்டீர்கள். நான் அவனை பற்றி அறிய வேண்டிய அவசியம் இல்லை. நீயும் அவனை பற்றி அறிய வேண்டாம். அவன் சாம்பலை தின்பவன். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த உலகம் அவரை வணங்குகிறது? உலகமே அவரை ஏன் பூஜிக்கின்றது? மனமாற ஏன் அவருக்கு சேவை செய்ய காத்திருக்கிறார்கள்? அனைத்தும் உனது பிரம்மையாகும். யாரும் அவனை நேசிக்கவில்லை, அவனை பூஜிக்கவும் இல்லை. தவறு தந்தையே. உண்மையை கூறட்டுமா? நான் அவரை பூஜிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். சதி! சற்று பொறுங்கள் சுவாமி, நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். சதி, என்னோடு சற்று வா. இல்லை தாயே, நான் சதி. என் பெயரிலேயே சத்தியம் இருக்கிறது. அதை என்னால் மறைக்க இயலாது. ஆம் தந்தையே, நான் சிவனை நேசிக்கிறேன். அவரை விவாகம் செய்யவும் சித்தமாக உள்ளேன். உனது தந்தையின் கௌரவத்தை நீ குலைக்க நினைக்கிறாய் சதி. இல்லை, தங்களிடம் விளக்கம் கூறுகிறேன். எனக்கு இப்பொழுது தேவை தங்களின் ஆசீர்வாதம் தான். தங்கள் புத்திரியின் சந்தோஷ வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொடுங்கள். இல்லை என்றால்... மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் சதி, நீ அறிய மாட்டாய். நான் யோசிக்க வேண்டியதில்லை. இதுதான் எனது நிர்ணயம். உன் ஆசை அந்த சிவனோடு திருமணம் செய்ய வேண்டும் என்று இருந்தால் இனி இந்த அரண்மனையில் உனக்கு இடம் இல்லை. அரண்மனை மனவேதனையை புரிந்து கொள்ளாத இடம் எனக்கு தேவையில்லை. அரண்மனையானது மனதிற்கு என்றுமே சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். தாங்களே முடிவெடுங்கள் தந்தையே. இந்த அரண்மனையில் தாங்கள் செய்வது சரியா? எப்படி ஒப்புக்கொள்வீர்கள்? ஒரு விஷயத்தை நான் கூறியே ஆக வேண்டும் தந்தையே. அனைத்தும் இருப்பது மட்டும் அதிகாரம் ஆகாது. அதிகாரம் என்பது மனதை பொறுத்த விஷயம். என்னுடைய மனமானது அந்த கைலாயத்தை தான் நாடுகிறது. இனி என்னை அதிகாரம் செய்யும் உரிமை கைலாயபதிக்கே உள்ளது. உங்களது அன்புக்காக நான் என்றும் ஏங்குவேன். வருகிறேன்.
நீ இங்கிருந்து செல்ல வேண்டுமா சதி? தாங்கள் பதியின் வீட்டில்தானே இருக்கிறீர்கள் தாயே. நானும் எனது பதி இருக்கும் இடத்திற்கு செல்கிறேன். இதுதான் என் இறுதி முடிவென்று என் மனம் கூறுகிறது. தங்கள் ஆசிர்வாதம் மட்டும் எனக்கு போதும் தாயே. கதவை அடையுங்கள். அங்கேயே நில் தட்சாயணி. அனைத்து பந்தங்களையும் விட்டுவிட்டு, வீடு உறவுகளையும் விட்டுவிட்டு மீண்டும் கேள்வி கேட்க வந்தாயா? இல்லை. என் வீட்டையும் உறவையும் விட்டு வந்ததற்கான காரணம் கேள்வி கேட்பதற்காக அல்ல. அனைத்து பந்தங்களையும் துறந்து வந்ததற்கான காரணம் என் ஜீவ பந்தம் யாரென்று தெரிந்து கொண்டதினால். சிவனே சத்தியம் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அந்த சத்தியமே இந்த சதி ஆவாள். என்ன உரைக்கின்றாய்? ஒரு பெண்ணானவள் தன் தந்தையையும் வீட்டையும் விட்டு எப்போது வெளியே வருகிறாள்? யாருக்காக இந்த ஜென்மம் எடுத்தாளோ அவரை காண்பதற்காக வரும் பொழுதுதான். அதையும் நான் இன்று நன்கு உணர்ந்து கொண்டேன். இதுவே எனது விருப்பம். எனது விருப்பம் தங்களுடன் வாழ்வதுதான். நான் தங்களை விவாகம் செய்து கொள்ள விரும்புகிறேன். நான் விவாகம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு நான் தயாராகவும் இல்லை. எதற்கு இந்த விவாகம்? அதை காற்றிடம் கேளுங்கள். எந்த முகாந்திரமும் இல்லாமல் அனைத்து ஜீவராசிகளும் சுவாசிப்பதற்காக அது இருக்கும் காரணம்? நதியிடம் சென்று கேளுங்கள். அனைத்து ஜீவராசிகளின் தாகத்தையும் தீர்த்து கொண்டிருக்கிறதே, அதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது என்று அதனிடம் கேளுங்கள். இதை அக்னியிடம் கேளுங்கள். மற்றவர்களை எரிக்காமல் தன்னையே எரித்துக் கொண்டிருக்கிறது. நான் காற்று அல்ல, நதியும் அல்ல, சுடும் அக்னியும் அல்ல. என்னை பற்றி நீ அறிய மாட்டாய் சதி. தாங்கள் தானே கூறினீர்கள் என்னை நானே தேட வேண்டும் என்று. அடுத்தவர்களின் தேவையை பூர்த்தி செய்வதே எனது கர்மமாகும். சதாசிவமான தங்களுக்கு என் அவசியம் உள்ளது. இருப்பினும் இந்த சதிக்கும் சிவனின் அவசியம் உள்ளது. தங்கள் வைராக்கியத்தை விடுத்து என்னை ஏற்றுக்கொள்ளக் கூடாதா? உங்களிலிருந்து வெளிவந்த இந்த சதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். பரமார்த்தத்திற்காக தாங்கள் தங்கள் வழியில் செல்கிறீர்கள். உங்கள் யாத்திரையில் எனக்கும் பங்கு கொடுங்கள். எனது யாத்திரை எனது விருப்பமாகும். அறிவேன் சுவாமி, தாங்களே சிவன் ஆவீர்கள். ஆனால் என் பார்வைக்கு தாங்கள் சதாசிவமாக தெரிகிறீர்கள். தாங்கள் தங்களை தெய்வம் என்கிறீர்கள். ஆனால் என்னுடைய பார்வையில் தாங்கள் தேவாதி தேவர் மகாதேவராக தென்படுகிறீர்கள்.
யார் எந்த ரூபத்தில் உள்ளார் அதை பற்றி அறிந்து கொள்ள தாங்கள் உங்கள்